75 கோடி கொடுத்து 3 பாட்டை எடுத்திருக்கீங்களா? அந்த 3 பாட்டை உட்காந்து சத்தியமா எங்களால பார்க்க முடியல. படு கேவலம். கிட்டத்தட்ட அந்த 75 கோடியில 20 புது டிரெக்டரா வாழ வச்சிருக்கலாம். படம் பார்த்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டு போறதுக்காக எல்லாம் இந்த படம் எடுக்கல. இது வந்து பாடம் பாடம் பாடம். ரொம்ப இந்த புஷ்பால பண்ணானு பாருங்க, கை கால் கட்டி போட்டு பறக்குது, அதெல்லாம் பண்ணல. அந்த தெரியும் சங்கருக்கு ஆல்ரெடி கிரிஞ்சி ஆயிருக்குது, வேணா சொல்லிட்டு எல்லாம் அடிக்க வச்சுக்கிறாரு. நல்லது. ஒன்னே ஒன்னு சொல்றேன், வித்தியாசமா எடுக்கிறாங்களா? என்ன தெரியுமா வித்தியாசம்? திரும்ப அப்படிக்கா, இதுதான் வித்தியாசமா. படம் சுமாராக தானே இருந்துச்சு, அந்த அளவு தான் எதுவுமே இல்லைண்ணா. சங்கர் படம்னு நினச்சோம், ஆனால் அந்த சங்கர் மாதிரியே இல்லை, சும்மா தான் இருக்கு. தெரில, பொங்கல் வின்னர் ஆகாது. தெலுங்குல வேணா அந்த படம் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம சைட்லலாம் யாருமே அந்த அளவு பார்க்க மாட்டாங்க. மொக்க தான். மேபி சுந்தர்சி படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்கு. மேபி அந்த படம் தான் பொங்கல் வின்னராக இருக்கும். அதாவது எப்படின்னா 100% லாஜிக்கா எடுக்கிறதுக்கு என்ன ப்ரோ? லாஜிக்கா எடுத்தா டாக்குமெண்ட்ரின்னு சொல்லிடுறீங்க, உண்மையா எடுத்தா 1008 கேள்வி கேட்குறீங்க. சரி போனா போது நீங்க என்ஜாய் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சினிமாட்டிக் கொடுத்தா அதுக்கும் வந்து லாஜிக் இல்லைங்கிறீங்க. என்னதான் பண்றது நாங்க? அது முதல்ல சொல்லுங்க. அந்த அளவு இது இல்லை. பாட்டு ஒன்று தான். தமான் பிஜிஎம் போட்டு அடின்னு அடிக்கிறாரு. என்ன பண்றதுன்னே எங்களுக்கே ஒன்றும் புரியல. கதை எதுவும் இல்லை. அதுல வர 5 சாங்க்கு 90 கோடி ஏதோ சொல்லியிருந்தாங்க, செலவு பண்ணியிருக்காங்களே தவிர அந்த அளவு எஃபெக்ட் போல் கதையும் எதுவும் இல்லை. முதல்வன் மாதிரி லைட்டா ஒரு இது இருக்கு. மற்றபடி எதுவும் லாம் சரண் மற்றவங்க ஆக்டிங் விஜய் சூர்யா ஜெயராம் சார்லாம் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. மற்றபடி சங்கர் டைரக்ஷன் அந்த அளவு இது பண்ணி. கார்த்திக் சுப்ராஜ் கதைன்னாங்க, சரி அதுவாவது விறுவிறுப்பா இருக்கும்னு நினைச்சோம், அதுவும் இல்லை. சுமாராக தான் இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகே தான், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. சங்கரோட கம்பேக்னு சொல்லலாம். இந்தியன் 2ஓட இது ரொம்பவே நல்லா இருக்கு. இந்தியன் 2 பார்க்கவே முடியல, இது பார்க்குற மாதிரி இருக்கு, பரவாயில்ல. அது முதல்வன் சாயல் கொஞ்சம் இருக்கு. காமெடி எப்படி கொஞ்சம் கூட சேர்க்காதையே விட்டார், எப்படி விட்டான்னு தெரியல, என்ன தைரியத்தில் இருந்தாருன்னு தெரியல. சாங்ஸு ஃபைட்டிங் எல்லாமே நல்லா தான் இருக்கு, பரவாயில்ல. சாங் ஃபைட்டிங்லாம் மார்க் கொடுக்கலாம். கதாநாயகி யாருன்னு எனக்கு தெரியல, நானும் பேர் கொடுக்குறாமன்னு தெரியல. கதாநாயகி எனக்கு முகம் பார்த்த மாதிரி இல்லை. ராம் சரண் நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால வந்து நான் இப்படி தான் இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் எல்லா கேரக்டரும் முக்கியமான கேரக்டரும் இப்படி தான் இருக்கிறாங்க. இப்படி கூட திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அது ஏன் வந்து சங்கர் இப்படி இன்னொருத்தர் இப்படி வந்து நிற்கிறாரு, இப்படி ஒரு திரும்பி பார்க்க மாட்டாரு, இந்த மாதிரி ஆகி போச்சு. படம் பார்த்து வரவங்களாம் கூட இப்படி தான் இருப்பாங்க போல. ஏன்னா வந்து 3.5 மணி நேரம் வந்து ரொம்ப வந்து அதை கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்துக்காரு நினைக்கிறேன். சங்கர் சார் வந்து இந்த மாதிரி படம்லாம் வந்து பார்த்ததே இல்லை. இது வந்து வேஸ்ட், உண்மையிலுமே சொல்லிட்டேன். ஏன்னா வந்து ஆக்சுவலாக பார்த்தா டோட்டலாக வந்து ஒரு டைரக்ஷனே மறந்துட்டாரா இல்லை என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. சில சீன் மட்டும் தான் நல்லா இருக்கு, மற்ற சீன்லாம் நல்லாவே இல்லை, சுத்தமாக வேஸ்ட்டுங்க. அதேமாதிரி ராம் சரண் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் மட்டும் வரமாட்டாரு, அதுக்கப்புறம்லேருந்து எல்லா சீனும் இன்ச் பை இன்ச் எல்லா சீனும் இருக்கிறாரு. நீங்கள் கிளைமேக்ஸ் பார்த்தா கூட அதில் வந்துடுவார். சரி ஃப்ளாஷ்பேக் போனாலும் அதுலேயும் அவர் தான் இருப்பார். ஒரு சீனும் மிஸ் ஆக மாட்டேன். ஏன்னா சொல்லிட்டு இருப்பார் போல, சார் நான் வந்து எல்லா சீன்லையும் நான் இருப்பேன், இது மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் போல. அதனால வந்து எல்லா சீனும் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், படம் வந்து ஆக்சுவலாக வந்து அரசியல் கண்டென்ட் ஃபுல் அண்ட் ஃபுல். ஆனால் வந்து ரொம்ப வந்து புதுசாலாம் ஒன்றும் எடுக்கல. சில சீன்ஸ் நல்லா இருக்கு, பட் ஆனால் முக்காவாசி சீன் நல்லா இல்லை, போர் அடிக்குது. அதான் அரசியல் கண்டென்ட்ங்க, ஒரு கேம் சேஞ்சர். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர மாதிரி எடுத்துருக்காரு ஒரு புதுசாக ஒன்று பண்ணி. அது ரொம்ப சாத்தியம் இல்லாத எலெக்ஷன்ஸ்லாம் நடக்குதாங்க, போலீஸ்லாம் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ராம் சரணும் எஸ் ஜே சூர்யாவும் உள்ளே புகுந்து சண்டை போட்டுக்கிறாங்க, எல்லாரும் அடிக்கிறாங்க, 100 பேர் 150 பேர் அடிக்கிறாங்க. அது எப்படி எனக்கு ஒன்றும் புரியல. சாத்தியமே இல்லாத சீன் நிறைய இருக்கு படத்துல. தமிழ் ஆடியன்ஸ்க்கு சரியா கனெக்ட் ஆகல. அப்பெல்லாம் இல்லைங்க, ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. உங்களுக்கு தமிழ் ஆடியன்ஸு கொஞ்சம் தமிழ் எஃபெக்ட்லாம் கொடுக்கணும் தான் கலப்படமாக தானே போட்டிருக்காங்க. கேரளாவை கவர் பண்ண ஜெயம் ரவி இல்லை, அவர் ஜெயராம. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அஞ்சலி, எஸ் ஏ சூர்யா தமிழக மக்களை கவர் பண்ணுறதுக்கு. இதை நீங்கள் தமிழக மக்களாக இருந்தானே தெலுங்கு மக்களாக இருந்தாலும் எலெக்ஷன் ஒன்று தான், எலெக்ஷன் மேட்ரு ஒன்று தான், ஐஏஎஸ்ங்கிற மேட்ரு ஒன்று தான், எலக்ட்ரல் ஆஃபீஸரோட ரோல் ஒன்று தான், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாருக்கும் ஒன்று தான். அதுதான் படமாக எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க, பிரம்மாண்டமாக ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. விறுவிறுப்பாக போகுது படம், சூப்பராக இருக்குது. எல்லாரும் பிக் ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் இது படம் இல்லை, இது ஒரு பாடம். தயவுசெய்து இந்த பாடத்தையாவது பார்த்து அடுத்த எலெக்ஷன்லயாவது திரும்புறதுக்கு தான் படம் எடுக்கிறாங்க. நீங்க படம் பார்த்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டு போறதுக்காகலாம் இந்த படம் எடுக்கல. இது வந்து பாடம் பாடம் பாடம், மக்களுக்கான பாடம். தயவுசெய்து திருந்துங்கள், அதுதான் படமா எடுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அஞ்சலி சரியான காட்டுங்க. அம்மா ராம் சார் அம்மாங்க சூப்பர் கேரக்டர், நல்லா அக்செப்ட் பண்ணுவாங்க. அஞ்சலி இந்த அளவு பண்ணிருப்பாங்கன்னு சரியான கேரக்டர் போட்டு பின்னி எடுத்துக்கிறாங்க. 2 பெர்ஃபார்மன்ஸ் தான், ஒன்னு அஞ்சலி, இன்னொன்னு எஸ் ஏ சூர்யா. தாறுமாறா பின்ட்டாங்க. ஃபைட்டு நல்லா தான் இருக்குது. ரொம்ப இந்த புஷ்பால பண்ணானு பாருங்க, கை கால் கட்டி போட்டு பறக்குது, அதெல்லாம் பண்ணல. ஓகே, நார்மலா ரியாலிட்டி அடிக்கிறியா பறக்குறியா டீசெண்டா முஸ்டானதும் அந்த தெரியும் சங்கருக்கு ஆல்ரெடி கிரிஞ்சி ஆயிருக்குது, வேணா சொல்லிட்டு எல்லாம் அடிக்க வச்சுக்கிறாரு. நல்லா ஃபைட்ல ஓகே. லாஸ்டாவா அரசியல் நடக்குதுல்ல,
அரசியல் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் ஒழுங்கா இருக்கணும். அவங்க வந்து நேர்மையா வந்து எலெக்ஷன் நடத்தினா எலெக்ஷன் வந்து கரெக்டா நடக்கும். அப்பதான் வந்து உண்மையான தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கேடுகட்ட தலைவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடு நாசமா போகும். அதுக்கு என்னென்ன பிரச்சனை அவங்க உண்டு பண்றாங்க. அந்த எலெக்ஷன் கமிஷன் உள்ள ஓட்டிங் பூத் ஐக்கிறது, எப்படி கள்ள ஓட்டு போறது, எப்படி வந்து பாமகரா சொல்லிட்டு ஏமாத்துறது, அந்த மாதிரி ஓட்டு போடுற மக்களை எப்படி டிஸ்டர்ப் பண்றது சொல்லிட்டு ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது. அது எல்லாமே தாறுமாறா தகவல் தோற காமிச்சிக்கிறாங்க. பட் அதை இன்னும் கொஞ்சம் டீப் கிளியரா சூப்பரா காட்டியிருந்தாங்க வச்சுக்கோங்களேன், படம் உண்மையிலே தாறுமாறா இருந்திருக்கும். மேபி இது தமிழ் படமா இருந்தா சூப்பரா இருந்திருக்கும், வேற ஹீரோ போட்டு. அதான் மிஸ் ஆயிடுச்சு. இந்த பிரம்மாண்டம் மட்டும் போதாது. தமிழ் சினிமா மக்களை ஆடியன்ஸ் வந்து உட்கார வைக்கணும்னா கதைகள் வேணும், கதையில கான்சென்ட்ரேட் பண்ண. இது கதையில அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணல. இது வந்து முழுக்க முழுக்க தெலுங்கு வாட அடிச்ச படம் தான். அப்ப இது வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகாதா? கனெக்ட் ஆகாது இல்லை, பொழுதுபோக்கா உட்காந்து பார்க்கலாம். ஏன்னா சங்கர் சார் படம்னா அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து அந்த ஆடியன்ஸ்க்கு தமிழ் ஆடியன்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கு இல்லையா, பொலிட்டிக்கல் ஸ்டார்டிங் போது அந்த டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா திரிக்கணும், நம்மளை வந்து உணர்ச்சியை தூண்டணும். அந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் கம்மி, இன்னும் நிறைய மெனக்கெட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். புதுசா ஏதாவது காட்டியிருக்காங்களா? புதுசானா எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் வழக்கமான சங்கர் படம் ஒரு பிரம்மாண்டம் இருக்குன்னு சொல்லிட்டு போய் உட்காந்தோம்னா அந்த பிரம்மாண்டம் கனெக்ட் பண்ணாத ஒரு ஆவரேஜான படம் தான் நான் சொல்ல முடியும். வந்து நம்ம ஆடியன்ஸை வந்து அந்த காலத்து ஆடியன்ஸ் நினைச்சிட்டு இருக்காரு. இதுல வந்து நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். 3 பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 crores செலவு பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதோட ட்ரூத் தெரியாது, கேள்விப்பட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ற ப்ரொடியூசர்ஸையும் கேட்டுக்கிறேன். இப்பெல்லாம் வந்து பாட்டை வந்து எங்களுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா கொடுத்தாதான் அந்த பாட்டை ரசிப்போன்ற ஆடியன்ஸ்லாம் இப்ப கிடையாது. அவன் ஆல்பம் சாங் கேட்டு போயிடுறான். 75 கோடி கொடுத்து 3 பாட்டை எடுத்திருக்கீங்களா, அந்த 3 பாட்டை உட்காந்து சத்தியமா எங்களால பார்க்க முடியல. படு கேவலம். 75 கோடியும் நீங்க திருப்பதிக்கு டொனேஷனே கொடுத்துருக்கலாம். கொடுத்தாச்சு. அந்த 75 கோடியில நான் கேட்கிறேன், ஒரு படம் எடுக்க மினிமம் ஒரு 2 to 3 crores நல்ல டிரெக்டர்ஸும் சூப்பரா எடுக்கிறாங்க. புது டிரெக்டர்ஸ்லாம் கிட்டத்தட்ட அந்த 75 கோடியில 20 புது டிரெக்டரா வாழ வச்சிருக்கலாம். அவனுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கலாம், அவனும் சூப்பர் படத்தை எடுத்திருப்பான். நான் ப்ரொடியூசர்ஸை கேட்கிறேன், இந்த மாதிரி ஏன் பணத்தை வேஸ்ட் பண்றீங்க? 75 கோடி 3 பாட்டுக்கு தேவையா? அழகா புது புது கதையா சூப்பரா கண்டென்ட், கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து. இதெல்லாம் கதையே கிடையாதுங்க. உள்ள ஏங்க 3 hour படம், 3 hour ராம் சரண் இருக்காரு. அது எப்படின்னு தெரியல. நான் வந்து யோசிக்கிறேன், டேய் ராம் சரண் வராத சீன் எங்கன்னா இருந்துச்சா இந்த படத்துல? பேர் போட மாதிரி பேரா அந்த இன்டர்வெல்ல நம்ம பாப்கார்ன் காஃபி சாப்பிட்டோமே, அப்போ ஒண்டிதான் ராம் சரண் இல்ல. மத்த எல்லா டைம்லயும் இருக்காரு. அதே மாதிரி எலெக்ஷன் கண்டக்ட் பண்றாங்க. இது என்னங்க, ஒரு ஐஏஎஸ் கலெக்டருக்கும் ஒரு அரசியல்வாதிக்குமான சண்டை. இதுதான் கதை. ஐபிஎஸ்ஆ இருந்தவர் ஐஏஎஸ்ஆ மாறுறாரு, ஐஏஎஸ்ஆ இருந்தவர் வந்து சீஃப் எலெக்ஷன் ஆபீசரா மாறுறாரு. அரசியல்வாதியா இருந்த எஸ்.ஜே. சூர்யா அரசியல்வாதியாவே இருக்காரு. சிஎம் நடுவுல ஆறாரு. அப்ப இன்டர்வல் பிரேக் விட்டுறாங்க. அதுக்கப்புறமா எலெக்ஷன் ஆபீசரா ஆறாரு. இந்த சண்டைய முக்கியமே என்னன்னா எலெக்ஷன் தான். எலெக்ஷன் எப்படி நடத்தப்படுகிறது ஒரு முக்கியமான சீன். அதை எப்படி தெரியுமா நடத்திருக்காங்க? நீங்க எல்லாருமே எலெக்ஷன் போயிருப்பீங்க, ஓட்டம் போட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் எப்படி எலெக்ஷன் நடக்கும்னு. ஒரு 5 பேர் சேர்ந்து கும்பலா போக முடியாது பூத்துக்குள்ள. போலீஸ்காரங்க இருப்பாங்க, சிஆர்பிஎஃப் ஃபோர்ஸ் இருக்கும். கும்பலா போனா உன்னை சுற்றுவான் எல்லாம் மீறினா. இங்க என்னடானா புல்டவுசரை வச்சுக்கிட்டு போலிங் பூத்துல சண்டையை போடுறாங்க. இவர் என்ன செய்யறாரு, நம்ம ஹீரோ என்ன செய்யறாரு, போலீஸ்க்கு வந்து ப்ரொடெக்ஷன் தேவை, போலீஸ் நீங்களாம் வீட்டுக்கு போயிடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு தனியா நின்று சமாளிச்சுக்கிறாரு எங்க சீஃப் எலெக்ஷன் ஆபீசர் போலிங் பூத்துல. அதே மாதிரி பெட்டி அடக்கி வச்சிருக்காங்க, பெட்டி இருக்கிற ரூம்ல சண்டை. இதெல்லாம் ஏத்துக்க முடியுமாங்க? இந்த கதையெல்லாம் யாருன்னா இப்ப பாப்பானா? ஒரு மொக்கையான கதைய, ஒரு ட்விஸ்ட் இல்ல, ஒரு டர்ன் இல்ல, இன்டர்வெல் ட்விஸ்ட் ஒண்டி ஓகேங்க, நல்லா இருக்கு இந்த படம். மத்தபடி வேஸ்ட். ஒரு வாட்டி இல்ல, அரை வாட்டி கூட இந்த படத்தை பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆம்புலன்ஸ் வந்து தெரு நிக்க வச்சிருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் எழுதிருந்தாலும் கேவலம்ன்ற. மேபி கார்த்திக் சுப்ராஜை எடுத்திருந்தா அதை வேற ஆங்கிள் எடுத்துருக்கலாம். இது சங்கர் அவர் ஸ்டைல்ல எடுத்துட்டாரு. ஒன்னே ஒன்னு சொல்றேன், வித்தியாசமா எடுக்கிறாங்களா? என்ன தெரியுமா வித்தியாசம்? திரும்ப அப்படிக்கா, இதுதான் வித்தியாசமா. வந்து கலெக்டர் பிஏ இருக்காரு, அந்த பிஏ வந்து சைடுக்காவே போவாராம். அப்புறம் அஞ்சலி அவர் வந்து கருத்தளவுல ஸ்ட்ரைட்டா, மத்த அளவுல பாடி ஒண்டி தான் சைடா, மத்ததெல்லாம் ஸ்ட்ரைட்டா தான் டீலிங் பண்ணுவாராம். அதுக்காக நான் சொல்றேன், என் கருத்துலாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான், பட் என் மூஞ்சி ஒண்டி தான் இந்த சைடு இருக்கும். இது ஒரு காமெடியா. அவர் தான் சாடிக்கிறாருன்னு பார்த்தா கூட வந்து ராம்சரண் அம்மா அஞ்சலிக்கும் என்னன்னா கழுத்து சுளுக்கு பூச்சிக்கிச்சு போல இந்த சைடு. கேட்டா நர்வஸ் டிஸார்டர். இப்படி திருப்பி கூட பார்க்க முடியாது. இன்னும் புரியுதா? இவங்க எல்லாம் எது வந்து ஒரு டிஃபரெண்டா காட்டுறேன்றது காட்டுறாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் டிஃபரெண்டா டிசேபிள்ட் ஏத்துக்க முடியல, படம் ஏத்துக்க முடியல. ஆனா என்ன இதுல ஒண்ணுன்னா, இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததுதான். இந்த படம் கேவலமா தான் இருக்கும்னு நினைச்சு வந்தோம். அதே மாதிரி இருந்திருக்கிறதுனால ஒன்னும் பெரிய விடாமுயற்சியை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. விடாமுயற்சியை அந்த படம் வந்துருந்தாங்க. என்ன அநியாயமா இருக்குது இந்த படத்துக்கு. விடாமுயற்சியை ஸ்டாப் பண்ணீங்க கேட்டா வந்து அவருடைய இது போயிடும், சங்கரன் நேம்
போயிடுன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க லைக்கா கிட்ட பேசி போயிடுச்சு name. நிறைய பேர் சொன்னாங்க போயிடுச்சு நேம் எங்க நேம் எப்பயே போயிடுச்சு இந்தியன் டூலே போயிடுச்சு இல்ல இருங்க இப்போ உங்களுக்காக தம்பி வந்து இந்த படத்துக்காக ஒரு பாட்டு பாடுறோம். ஆமா அந்த பாட்டை கேட்டு சங்கர் சார் நீங்க வந்து உள்ள எழுதி இருக்கிற பாட்டும் நல்லா இல்ல லிரிக்ஸும் நல்லா இல்ல அந்த 75 கோடியில தம்பிக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. படம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி பாட்டு வேணும்னாரு. படம் வந்து சுமாரா தான் இருக்குனாங்க, அதனால பாட்டும் சுமாரா தான் இருக்கு. பாடு. கேம் சேஞ்சர் கேம் சேஞ்சர் கேம் சேஞ்சர் ராம் சரண் ஆக்டிங் இல்ல கேம் சேஞ்சர் சங்கரோட டைரக்ஷன்ல கேம் சேஞ்சர் ஆக மொத்தம் இந்த படம் லைஃப் சேஞ்சர் லைஃப் சேஞ்சர் லைஃப் யாருக்கு லைஃப் சேஞ்சர் மொத்தமா நம்ம லைஃப் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி யாருக்கு லைஃப் இந்த சேஞ்சர் மாதிரி பாட்டு எதுனா கூட்டி எழுதிருந்தா கூட அந்த படம் நல்லா இருந்திருக்கும் போல பாட்டோட. அவ்வளவு கேவலம் 75 கோடிலும் 75 கோடிங்க பாடி பிபி ஏறுதுங்க. விடுங்க ஒரு 10 படம் எடுத்துக்கலாம்.